வணக்கம். இன்று நாம் பேசவிருப்பது ஒவ்வொரு பக்தரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம். கோவிலுக்கு செல்லும் போது நாம் அனைவரும் பிரதட்சணம் செய்கிறோம். ஆனால் அந்த பிரதட்சணத்தை முறையாக செய்கிறோமா? பிரதட்சணம் என்பது வெறுமனே நடந்து வருவது அல்ல. அது ஒரு முழுமையான ஆன்மீக சாதனை. சரியான முறையில் செய்தால் பன்மடங்கு புண்ணியம், தவறாகச் செய்தால் பாவம் கூட உண்டாகும். இன்று நான் உங்களுக்கு பிரதட்சணத்தின் போது செய்யக்கூடாத 10 பெரிய தவறுகளையும், எந்த தெய்வத்துக்கு எத்தனை முறை வலம் வர வேண்டும் என்பதையும் முழுமையாகச் சொல்கிறேன். இதை கேட்ட பிறகு நீங்கள் கோவிலில் பிரதட்சணம் செய்யும் விதமே மாறிவிடும். முதலில் பிரதட்சணம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் சிறப்பானது, தக்ஷிண என்றால் தக்ஷிணை அல்லது வலப்பக்கம். இறைவனை வலப்பக்கமாக வலம் வருவது என்பது இறைவனை எல்லாவற்றுக்கும் மையம், நாம் அவரை சுற்றியே இயங்குகிறோம் என்பதை உணர்த்துகிறது. பிரதட்சணம் செய்யும் போது நம் உடல், மனம், ஆன்மா மூன்றும் ஒருங்கிணைந்து இறைவனை நோக்கி திரும்புகின்றன. ஒவ்வொரு அடியும் ஒரு மந்திர உச்சரிப்புக்கு இணையானது. ஆகவே இதை சரியாக செய்வது மிக முக்கியம். முதலாவது மிகப்பெரிய தவறு, இடப்பக்கமாக வலம் வருவது. பிரதட்சணம் என்பது எப்போதும் வலப்பக்கமாக மட்டுமே செய்ய வேண்டும். இடப்பக்கமாக வலம் வருவதை அப்பிரதட்சிணம் என்பார்கள். இது பித்ரு காரியங்களுக்கு மட்டுமே உரியது. இறைவனை இடப்பக்கமாக வலம் வந்தால் அது தெய்வ நிந்தனையாக கருதப்படும். முன்னோர்களுக்கு செய்யும் தர்ப்பணம், சிரார்த்தம் போன்ற சடங்குகளில் மட்டுமே இடப்பக்க வலம் உண்டு. கோவிலில் ஒருபோதும் இடப்பக்கமாக சுற்றக்கூடாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது பெரிய தவறு, கருவறையிலிருந்து வெளியேறும் நீர் வடிகால் கோட்டை தாண்டிச் செல்வது. இதை கோமுகம் அல்லது நீர் வடிகால் என்பார்கள். பிரதட்சணம் செய்யும் போது இந்த கோட்டை தாண்டிச் செல்லவே கூடாது. இது கருவறையின் ஆற்றலை வெட்டுவதாகும். அந்த இடத்தில் நின்று கோட்டின் உள்பக்கம் வந்து பின்னர் தொடர வேண்டும். சில கோவில்களில் இந்த கோடு தெளிவாக தெரியும், சிலவற்றில் தெரியாது. இருந்தாலும் முடிந்தவரை கருவறைக்கு மிக அருகில் சுற்றாமல் ஒரு குறிப்பிட்ட தூரம் விட்டு சுற்ற வேண்டும். மூன்றாவது தவறு, அவசரமாக வேகமாக நடந்து பிரதட்சணம் செய்வது. பிரதட்சணம் என்பது தியானத்துடன் மெதுவாக ஒவ்வொரு அடியையும் உணர்ந்து செய்ய வேண்டியது. வேகமாக ஓடுவது, மூச்சு வாங்க நடப்பது, கூட்டத்தில் முண்டியடித்துக் கொண்டு செல்வது ஆகியவை புண்ணியத்தை குறைக்கும். பிரதட்சணத்தின் போது மனதை இறைவனிடம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு அடியும் ஒரு மந்திரம் என்று நினைத்து அமைதியாக நடக்க வேண்டும். காலில் செருப்பு இருக்கக்கூடாது. வெறும் பாதத்துடன் பூமியின் குளிர்ச்சியை உணர்ந்து அந்த ஸ்பரிசத்தையே ஒரு பூஜையாக மாற்ற வேண்டும். நான்காவது தவறு, வலம் வரும்போது மற்றவர்களுடன் பேசிக்கொண்டே செல்வது. உலக விஷயங்கள், வீட்டு பிரச்சனைகள், கோவிலுக்கு வெளியே நடந்தவை எதுவும் பிரதட்சண நேரத்தில் பேசக்கூடாது. அது இறைவனுக்கு செய்யும் அவமரியாதை. பிரதட்சணம் செய்யும் போது வாயால் இறைவனின் நாமத்தை சொல்ல வேண்டும். ஓம் நம சிவாய, ஓம் முருகா, கோவிந்தா என்று மனதிற்குள் அல்லது மெல்லிய குரலில் உச்சரித்தபடி வலம் வர வேண்டும். மௌனமே மிகப்பெரிய பூஜை. ஐந்தாவது தவறு, உடல் மொழி. கைகளை மார்புக்கு நேராக கட்டிக்கொண்டோ அல்லது பின்னால் கைகளை கட்டிக்கொண்டோ பாக்கெட்டில் கையை விட்டோ வலம் வருவது முற்றிலும் தவறு. இது பெருமையையும் அலட்சியத்தையும் காட்டுகிறது. பிரதட்சணம் செய்யும் போது கைகள் மார்பின் முன் குவித்து அஞ்சலி முத்திரையில் இருக்க வேண்டும். அல்லது இரு கைகளையும் தொங்கவிட்டு திறந்த உள்ளங்கைகளுடன் இறைவனின் அருளை பெற தயாராக இருப்பது போல் நடக்க வேண்டும். உடல் முழுவதும் பணிவை வெளிப்படுத்த வேண்டும். தவறு 6, ஒரே சுற்றில் அனைத்து சந்நிதிகளையும் சுற்றி முடித்து விடலாம் என்று நினைப்பது. ஒவ்வொரு மூலவருக்கும் தனித்தனியாக பிரதட்சணம் செய்ய வேண்டும். உதாரணமாக, சிவன் கோவிலில் மூலவருக்கு ஒரு முறை, விநாயகருக்கு ஒரு முறை, முருகனுக்கு ஒரு முறை, அம்மனுக்கு ஒரு முறை என தனித்தனியாக வலம் வர வேண்டும். எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே வட்டமாக சுற்றுவது பலனை குறைக்கும். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உரிய எண்ணிக்கையில் உரிய மந்திரத்துடன் தனித்தனியாக வலம் வருவதே முறை. ஏழாவது தவறு, சிலர் கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் காரிலோ வாகனத்திலோ சுற்றிவிட்டு பிரதட்சணம் செய்தாயிற்று என்று நினைத்து விடுகிறார்கள். இது முற்றிலும் தவறான புரிதல். வாகன பிரதட்சணம் என்பது கோவிலின் வெளிச்சுற்றை மட்டுமே குறிக்கும். அது ஒரு தனி பலனை தரும். ஆனால் அது உள்பிரகார பிரதட்சணத்துக்கு மாற்றாகாது. முடிந்தவரை காலால் நடந்து கருவறையை சுற்றி உள்பிரகாரத்தில் வலம் வருவதே உண்மையான பிரதட்சணம். கால்வலி, உடல்நிலை காரணமாக முடியாதவர்கள் மட்டுமே மாற்று வழிகளை நாட வேண்டும். தவறு 8,
ஒரே தெய்வத்துக்கு மட்டுமே அனைத்து சுற்றும் சுற்றிவிட்டு மற்ற பரிவார தெய்வங்களை முழுமையாக புறக்கணித்து விடுவது. உதாரணமாக, முருகன் அடியார் சிலர் முருகனுக்கு 108 முறை சுற்றிவிட்டு விநாயகர், சிவன், அம்மன் ஆகியோரை கவனிக்காமல் சென்று விடுவார்கள். இது நன்றி மறந்த செயல். கோவிலுக்குள் நுழைந்தவுடன் முதலில் விநாயகரை வணங்க வேண்டும். பின்னர் மூலவரையும் அன்னையையும் மற்ற தெய்வங்களையும் முறைப்படி வணங்கி ஒவ்வொருவருக்கும் குறைந்தது ஒரு பிரதட்சணமாவது செய்ய வேண்டும். அதன் பிறகே தனது இஷ்ட தெய்வத்துக்கு அதிக சுற்றுகள் போட வேண்டும். 9வது தவறு, இது நவீன காலத்தில் மிக அதிகமாக நடக்கிறது. காதில் இயர்போன் வைத்துக்கொண்டு செல்போனில் இசை கேட்டபடியோ, வீடியோ பார்த்தபடியோ, செல்போனில் பேசியபடியோ பிரதட்சணம் செய்வது கொடுமையான தவறு. பிரதட்சணத்தின் போது உங்கள் முழு கவனமும் இறைவன் மீதும், மந்திரத்தின் மீதும், உங்கள் மூச்சுக்காற்றின் மீதும் மட்டுமே இருக்க வேண்டும். செல்போனை கோவிலுக்குள் கொண்டு வருவதே தவறு. முடிந்தால் அதை வெளியே விட்டுவிட்டு உள்ளே வாருங்கள். இல்லையெனில் அணைத்து விட்டாவது பிரதட்சணம் செய்யுங்கள். 10வது மிகப்பெரிய தவறு, உடல் மட்டும் வலம் வந்து கொண்டிருக்க மனம் அலுவலகம், குடும்பம், பணம், பிரச்சனைகள் என்று வேறெங்கோ சுற்றி கொண்டிருப்பது. இது பிரதட்சணமே அல்ல, இது வெறும் நடைப்பயிற்சி. பிரதட்சணத்தின் முழு பலனும் கிடைக்க மனம் முழுமையாக இறைவனிடம் லயித்திருக்க வேண்டும். ஒவ்வொரு அடியும் போதும் இறைவா உன் பாதம் சரணம் என்று மனதால் நினைக்க வேண்டும். அப்போதுதான் அந்த சுற்று உங்கள் கர்ம வினைகளை சுற்றி அறுக்கும். இப்போது மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம். எந்த தெய்வத்துக்கு எத்தனை முறை பிரதட்சணம் செய்ய வேண்டும்? விநாயகர் 1, 3 அல்லது 108. சிவன் 1, 3, 5, 7, 9 அல்லது 108. அர்த்த சுற்று மட்டுமே சுற்ற வேண்டும். அம்மன் பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி 1, 3 அல்லது 9. முருகன் 1, 3, 6 அல்லது 108. பெருமாள் 1, 3, 5, 7 அல்லது 108. நவகிரகங்கள் 1, 3, 9 அல்லது 108. ராகு, கேது 1, 3, 9, 18 அல்லது 108. ஐயப்பன் 1, 5, 7, 18 அல்லது 108. ஆஞ்சநேயன் 1, 3, 5, 7, 11, 21 அல்லது 108. சனீஸ்வரன் 1, 3, 5, 7, 9, 11 அல்லது 108. சிவனுக்கு மட்டும் அர்த்த சுற்று ஏன்? சிவன் கோவிலில் மட்டும் முழு சுற்று சுற்றக்கூடாது, அர்த்த சுற்று மட்டுமே சுற்ற வேண்டும். காரணம், சிவன் கருவறையிலிருந்து வெளியேறும் நீர் வடிகால் உள்ள இடத்தை தாண்டி செல்லக்கூடாது. அந்த இடத்தில் வரை சென்று பாதி சுற்றில் திரும்பிவிட வேண்டும். இது மிக முக்கியமான விதி. இதை மீறினால் பிரதட்சண பலன் கிட்டாது. பிரதட்சணத்தின் மந்திரங்கள்: சிவனுக்கு ஓம் நம சிவாய அல்லது சிவாய நம. விநாயகருக்கு ஓம் கணபதையே நம. முருகனுக்கு ஓம் சரவணபவ. அம்மனுக்கு ஓம் சக்தி ஓம். பெருமாளுக்கு ஓம் நமோ நாராயணாய. இந்த மந்திரங்களை மனதிற்குள் சொல்லியபடி பிரதட்சணம் செய்தால் அதன் பலன் பன்மடங்கு பெருகும். பிரதட்சணத்தின் நேரம்: காலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையிலும் பிரதட்சணம் செய்வது மிகவும் சிறப்பானது. சூரிய உதயத்தின் போதும் அஸ்தமனத்தின் போதும் செய்யும் பிரதட்சணம் அதிக ஆற்றல் மிக்கது. இரவு 8 மணிக்கு பிறகு கருவறை மூடப்படுவதால் அதற்குள் பிரதட்சணம் செய்து முடிப்பது நல்லது. பிரதட்சணத்தின் பலன்கள்: சரியான முறையில் பிரதட்சணம் செய்தால் பாவங்கள் நீங்கும், கிரகதோஷங்கள் விலகும், மன அமைதி கிட்டும், குடும்ப ஒற்றுமை பெருகும், நோய்கள் குணமாகும், செல்வம் பெருகும், மறுபிறவி வினைகள் கரையும். ஒவ்வொரு அடியும் ஒரு ஜென்ம பாவத்தை கரைக்கும் சக்தி வாய்ந்தது. முடிவுரை: இன்று நாம் பிரதட்சணத்தை பற்றி பல முக்கியமான விடயங்களை தெரிந்து கொண்டோம். இந்த 10 தவறுகளையும் தவிர்த்து முறையாக மனதை இறைவனிடம் ஒப்படைத்து பக்தியுடன் பிரதட்சணம் செய்யுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தெரியும். கோவிலுக்கு செல்வது வெறும் வழக்கமாக இல்லாமல் ஒரு ஆன்மீக சாதனையாக மாற வேண்டும். பிரதட்சணம் என்பது இறைவனை நோக்கிய ஒரு உள் பயணம். அதை உணர்ந்து செய்யுங்கள். நன்றி. சர்வம் சிவமயம். மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது விஜயன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என அனைவருக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து அறியாமை இருள் நீக்கி ஆன்மீக ஒளியை சுடர செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.